தேனிசை தென்றல் தேவா. ஸோ அவரோட பேர்லயே வந்து தேனிசை தென்றல் அப்படின்ற ஒரு டேக்லைன் இருக்கு. ஆனாலும் அவருக்கு எதுக்கு ரொம்ப பேர் போனவர்ன்ற ஒரு பேர் வந்துச்சுன்னா கானா. ஸோ அவர் கானா இல்லாம நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த வீடியோ இல்ல. ஸோ அதே ஒரு விஷயம் தான் வந்து அவரோட பையன், அதாவது ஸ்ரீகாந்த் தேவா அவருக்கு வந்து நிறைய வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம், அப்புறம் ஃபர்ஸ்ட் படத்துல பெருசா இல்லைனாலும் செகண்ட் படம் வந்து குத்துன்ற ஒரு படம், அது வந்து பயங்கரமா குத்து குத்துன்னு குத்திருப்பாரு பாடல்கள்ல. ஸோ அதனாலே அவர் வந்து குத்து பாடல் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தேவாவுக்கு அப்படி இருந்துச்சு, கானா பாடல் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து ஒரு குத்து பாடல், அவரோட மேக்சிமம் படத்துல ஒரு குத்து பாடலாவது இருந்துரும். ஸோ ஆனா அவர் அது மட்டும் பண்ணல. தேனிசை தென்றல் தேவா மாதிரி இவரும் தென்றலான நிறைய பாடல்களை, ஒரு நிறைய மெலடிஸ் வந்து ஸ்ரீகாந்த் தேவா கொடுத்திருக்காரு. ஆனா அதை வந்து பெருசா நம்ம வந்து அவருடைய குத்து பாடல் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்றோமே தவிர்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு பாடல்களுக்கு அவருக்கு நம்ம ஒரு பயங்கரமான கிரெடிட்ஸ் கொடுக்குறது இல்லை. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோல பேசுறோம். மெலடிஸ் ஆஃப் ஸ்ரீகாந்த் தேவா. ஸ்ரீகாந்த் தேவா அப்படிங்கும்போது முதல் படம் பேர் சரியா ஞாபகம் இல்லை. அதுலயும் பெருசா பாடல்களும் சரியா இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வந்து குத்து அப்படின்ற ஒரு படத்துல வந்து போட்டு தாக்கு இப்போ வரைக்குமே அந்த பாடல் எனக்கு குத்து பாட்டு தானே. ஸோ அந்த படத்துல வந்து என்னை தீண்டி விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். என்னை தீண்டி விட்டாள் தீரி தூண்டி விட்டாள் என்னை நான். ஸோ அந்த பாடல் வந்து நிறைய பேருக்கு தெரியலாம் தெரியாமல் சூப்பரான ஒரு பாடல். அதுக்கப்புறம் வந்து நீ போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு மெலடி இருக்கும். அந்த பாடலும் ரொம்ப அண்டர்ரேட்டட். ப்ளீஸ் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். நிபுணா நிபுணா என் நிபுணா மனம் படுத்திடும் புது நிபுணம். அதுக்கு அடுத்தது வந்து த மோஸ்ட் லவ்வபிள் சாங் ஆஃப் எவ்ரி வாய்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில வந்து நீயே நீயே அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும். இப்போ வரைக்கும் சொல்றேன், அவரோட கெரியர்லயே அந்த ஒரு பாடலை அவரால் ரீக்ரியேட்டே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல், இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் மகனாக இடம் தருவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாடல். நீயே நீயே நானே நீயே. ஸோ பர்சனலாகவே அம்மா சென்டிமெண்ட் எனக்கு அதிகம்ன்றதால் அந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்ததான் வந்து சித்தன் படத்துல வந்து காதலியே காதலியே காதலியின் மறந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். இந்த பாடலாம் எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சன் மியூசிக்ல சும்மா போட்டு பயங்கரமா இருக்கும். அந்த பாடல் பயங்கரமான பாடல். வந்த பீரியட் சூப்பரா இருந்துச்சு. ஆனா இப்போ அது பெருசா இது பண்ணல. செம்ம பாட்டு அது. காதலியே காதலியே காதலியின் மறந்தாய். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்துகளே ஆனால் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல எல்லா படமும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுல வந்து எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அதுல அர்ஜுனா அர்ஜுனா நம்ம விடும் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். ஸோ அந்த பாடலும் ஒரு மாதிரி இது எல்லாமே நான் சொல்ற பாடல், இப்போ வர பாடல் எல்லாமே தெரிஞ்ச பாடல் தான். அவருக்கு அந்த பேர் எல்லாமே இந்த மாதிரி பாடல்கள் கொடுத்துருக்காரு. அந்த பேரும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லிக்கிறாங்க. ஓகே. அப்புறமா வந்து சிவகாசி படத்துல வந்து நிறைய பாடல்கள் சூப்பர் ஹிட். அவருக்கு வந்து ஒரு கெரியரே சேஞ்ச் பண்ண ஒரு படம்னு அவரே சொல்லுவார். அதுல வந்து ஒரு பாட்டு, அந்த அம்மா சென்டிமெண்ட் பாட்டு ஒன்று இருக்கு. தெய்வத்துக்கே மாறு வேஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். தெய்வத்துக்கே மாறு வேஷமா. அது இல்லாம இன்னொரு பாடல் ஒன்று சூப்பரா இருக்கும். அந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காது. வந்து இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். சூப்பரான ஒரு பாடல். அது ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு பாடல். சூப்பரா இருக்கும் அந்த பாடல். இது என்ன புது உலகா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனி உலகா. அதுக்கப்புறம் வந்து சரவணா அப்படின்ற ஒரு படத்துல வந்து அதுலயும் ஆல்மோஸ்ட் எல்லா படமும் சூப்பரா இருக்கும். அது வந்து காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சி, இந்த சில பேருக்குலாம் இந்த பாட்டு வந்து இவர் மியூசிக் பண்ணாரான்னு கூட டவுட் இருக்கலாம் மேபி. ஆனா லவ் ஃபெயிலியர் ஆகலாம், ஒரு பயங்கரமான அமிர்தமான ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே எங்கும் என்னை கொல்லாதே. அப்புறமா வந்து நெஞ்சிருக்கும் வரை அப்படின்ற ஒரு படத்துல வந்து ஒரு முறை பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதுவும் சூப்பரான பாடல். ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன். அதே படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு பாடல் இருக்கும். காதலின்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அந்த பாடலும் ஒரு மாதிரி சரியான ஒரு பயங்கரமான ஒரு பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து புலிவேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அந்த படம் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியலாம். ஆர்கே சுரேஷ் அவர் பேரு. ஸோ அவர் பேரை தான் நினைக்கிறேன் மேபி. அவர் நினைச்சது. அதுல வந்து இந்த வாரே
உங்க கூட வாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2009-10 பீரியட் நினைக்கிறேன் மேபி. அந்த டைம்ல ரொம்ப வைரலான ஒரு படம். இந்த படம் ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்கும். வார வார உன் கூட வார 7 ஜன்மத்துக்கும் உசுரத்தாரேன். அப்புறம் வந்து பாண்டியன் ஒரு படத்துல வந்து அத்தா நீ இல்லேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? ஸோ அவர் நிறைய அம்மா பாடல் பண்ணியிருக்காருல்ல, இப்பதான் எனக்கும் ஒரு மாதிரி தோணுது. ஸோ அந்த பாடல். அதுக்கப்புறமும் வந்து மோஸ்ட் அண்டர்ரேட்டடான ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தெனாவட்ட படத்துல வந்து எங்கே இருந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். செம்ம பாட்டு இருக்கும். உண்மையாலே சீரியஸாகவே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அந்த படத்துல உசில பட்டி சந்தாயில அந்த பாட்டு தான் தெரியும். இந்த பாட்டு வந்து அப்ப வந்து கீழெல்லாம் இந்த லவர்ஸ்லாம் பயங்கரமா அந்த அப்ப வந்து ஒரு நோக்கியா சின்ன போன் இருக்கும். அதெல்லாம் வந்து காலத்துக்கு பயங்கரமா இருந்துச்சு இந்த பாட்டு. ஸோ எங்கே இருந்தாய் எங்கே இருந்தாய் இந்த பாட்டு இதுதான் வந்து இவர் அந்த மெலடியா பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் நிறைய பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி பகவதி படத்துல ஜூலை மலர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது வந்து இது தேவாதான் பண்ணாரு. ஆனா அந்த பாடல் மட்டுமே கம்போஸ் பண்ணது வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான் சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. சூப்பரான ஒரு பாடல். அவரால் மெலடியும் கொடுக்க முடியும். ஜூலை மலர்களே ஜூலை மலர்களே. அடுத்தது வந்து தேனிசை தென்றல் தேவான்னு சொல்லல, தேவாலும் பயங்கரமான மெலடியெல்லாம் கொடுத்துருக்காரா. அது வந்து ஒரு எபிசோடாவே போலாம். ஏன்னா பயங்கரமா ஒரு ஏன்னா இளையராஜா இந்த பீரியட்ல அவருக்கு ஈக்குவலா ஈடு கொடுத்த ஒரே ஒரு மியூசிக் டைரக்டர் யாருன்னா தேனிசை தென்றல் தேவா. அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன்.